மோடி பிரதமராக தொடர்வதற்கான தார்மீக உரிமையை இழந்துவிட்டதாக காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. பாஜக தேசிய பொதுச் செயலாளர் ராம் மாதவ் அளித்துள்ள பேட்டி ஒன்றில் அமெரிக்காவின் நிர்பந்தம் காரணமாக ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த இந்தியா ஒப்புக்கொண்டதாக கூறியுள்ளார். அதேபோல் எதிர்க்கட்சிகள் எத்தனையோ விமர்சனங்கள் வைத்த நிலையில் ட்ரம்ப் அரசின் வற்புறுத்தல் காரணமாக ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த ஒன்றிய அரசு சம்மதித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்ப் அரசு நிர்ணயித்த 50% வரி விதிப்பிற்கும் இந்தியா பெரிதாக எதிர்ப்பு காட்டாமல் ஒப்புதல் அளித்ததாகவும் அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படுவதில் இந்தியா எந்த நிலையிலும் போதிய ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்ற கேள்வி எழவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பேட்டியை சுட்டிக்காட்டி தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், பிரதமர் மோடி வெள்ளை மாளிகையின் தாளத்திற்கு ஏற்ப நடனம் ஆடுவதை மூத்த RSS தலைவரான ராம் மாதவ் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளார் என தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தின் போது வங்காள விரிகுடாவில் அமெரிக்காவின் 7வது கடற்படை நின்றபோது கூட இந்தியா தன் நிலைப்பாட்டிலிருந்து சற்றும் பின்வாங்காமல் உறுதியாக நின்றதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் இன்றோ சமரசத்திற்கு ஆளாகிவிட்ட ஒரு பிரதமர் இந்தியாவின் இறையாண்மையை அமெரிக்காவிடம் தாரை வார்த்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உட்பட ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த கருத்து இதுதான் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலக அரங்கில் இந்தியா தனது சுதந்திரமான குரலை இழந்துவிட்டதாகவும் இந்த சரணாகதிக்கு பிறகு நரேந்திர மோடி பிரதமராக தொடர்வதற்கான தார்மீக உரிமையை இழந்துவிட்டார் என்றும் KC வேணுகோபால் குறிப்பிட்டுள்ளார்.